வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தேசிய பணியாளர்களுடைய கோரிக்கை என்பது மிக முக்கியமாக கேட்கப்பட வேண்டிய ஒன்று. அவர்களுடைய சமுதாயத்துக்காக நம் மக்களுக்குரிய ஒரு கோரிக்கையை அவர்களும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை நம்மளுடைய அரசாங்கம் தயவு கூர்ந்து ஒரு நாள் 1 மணி நேரம் அவர்களோடு அமர்ந்து அதற்குரிய ஒரு பங்களிப்பு கொடுக்க வேண்டும். என்றைக்குமே அவர்களும் நீங்கள் சொல்வதைப் போல ஆயுதம் தாங்காமல் ஒரு முழுமையான ஒரு அமைதியான நம்மளுடைய இந்திய நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய மிகப்பெரிய பங்களிப்பு அவர்களோடு சேர்ந்து நாமளும் அமர்ந்து பேசுவோம். ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக கருதி இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்குரிய பங்கு நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்போம் என்பது இங்கு நான் வலியுறுத்துகிறேன். அம்மக்கள் கேட்பது அவர்களுடைய சுதந்திரம், அவர்களுடைய வேலை உரிமை, அவர்களுடைய பெண்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய சமூகத்தினுடைய பாதுகாப்பு மற்றும் அவர்களும் நம்மை போல ஒரு தொழிலை தொடங்கி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்வதற்குரிய பங்களிப்பு கொடுக்க வேண்டும். முக்கியமாக அரசாங்கத்தினுடைய ஒரு நெருக்கடியான காலகட்டங்களாக இருந்த அனைத்துமே அவர்கள் மீது இருக்கின்ற வழக்குகளை முழுமையாக நீக்கம் செய்ய வேண்டும். இன்றைக்கும் அம்மக்கள் அவர்கள் மேல் போட்ட எண்ணற்ற வழக்குகளாக இருப்பதின் காரணமாக எங்கோ தலைமறைவாக நாடோடிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மக்களுக்குரிய உரிமையாக நான் கேட்கின்றேன், நம் மக்கள் கேட்கின்றார்கள். அவர்களும் நம்மளைப் போல ஒரு சுதந்திரமான சுவாசத்தை சுவாசிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு எழுச்சியாக நான் பதிவு செய்கின்ற ஒரு பதிவு அனைத்து மக்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். ஒரு தேசிய பணியாளர்களை தேசிய பணியாளர்களாக இருக்க விடுங்கள். ஒரு தீவிரவாதி சக்தி என்று முத்திரை குத்தப்பட வேண்டாம். அந்த பதிவுகளை மறைப்போம், மன்னிப்போம். ஒரு நாளைய சமுதாயத்துக்காக ஒரு ஆயுதம் தாங்காத ஒரு நல்ல அமைதியான இந்திய தேசமாக வரப்பட வேண்டும் என்றால் அவர்களோடு சேர்ந்து நாம் பேசக்கூடிய ஒரு நாள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துங்கள் என்பதே என்னுடைய இங்கு முக்கியமாக நான் பதிவிடக்கூடிய கருத்து. என்றைக்குமே ஒரு தீவிரவாதம் ஒரு முழுமையான நமக்குரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்வதற்குரிய முக்கியமல்ல. அதிலும் நாம் அவர்களிடம் பேசக்கூடிய, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமம், அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை அமைதியாக நடத்தி செல்ல வேண்டிய அரசாங்கம் நடத்த வேண்டும். இது என்னுடைய ஒரு பதிவாக இருந்தாலும் இது மக்களுடைய ஒரு முக்கியத்துவம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்ல வேண்டும். ஒரு அமைதியாக அடுத்த நம்மளுடைய ஒரு இந்திய தேசத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் கொண்டு செல்ல வேண்டும். வர்த்தக ரீதியாக இன்றைக்கும் ஒவ்வொரு இடத்திலுமே அதற்குரிய பங்களிப்பு கொடுத்தாலும் எங்கேயோ ஒரு விதத்தில் நாம் உடங்கி கொண்டிருக்கின்றோம். தீவிரவாதி சக்தி என்பது நாம் உருவாக்கியது. மற்றவர்களை முழுமையாக நிராகரிப்புக்கு மேல் நிராகரிப்பு செய்து அவர்களுடைய சுதந்திரத்தை பறித்து அவர்களும் ஒரு ஆயுதம் தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திய இந்த சந்தர்ப்பத்தை மறந்து அவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கப்பட வேண்டும் என்பதே ஒரு மக்களின் கருத்தாக ஒரு எளிய மகளாக இங்கு பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.